உங்கள் குழந்தைங்க கீரை சாப்பிட அடம் பிடிக்கிறாங்களா? எனக்கு கீரையே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த வெந்தயக்கீரையும் பச்சை மிளகாயும் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு கீரை மசியல் தான் பண்ண போகிறோம். கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் 2-3 முறை அலசி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் அரைக்கப்பளவு தோரம்பருப்பு சேர்த்து அதை நல்லா கழுவி வடிகட்டிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு தக்காளி 2 வெங்காயம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவு 2-3 பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு நல்லா வெந்ததும் நம்ம அலசி வச்சுருக்க கீரை இதோடு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை வெந்ததும் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இது எல்லாம் நல்லா வெந்ததும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதை மண் சட்டியில் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் எப்போவுமே அரைக்கக்கூடாது. அரைச்சிங்கன்னா கீரையோட டேஸ்ட்டே மாறிடும். மண் சட்டியில் இந்த மாதிரி கடையும் போது நல்ல ருசியாகவும் இருக்கும். வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல மணமாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க கீரை பிடிக்காதுன்னு எப்போவுமே சொல்லவே மாட்டாங்க.